ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அங்கே 114 சீட்ஸ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு அப்ராக்சிமேட்டாக 17 சீட்ஸ் வருது. ஆந்திர பிரதேசில் 18 எம்பிபிஎஸ் கல்லூரிகள் இருக்குது. அதில் 3235 சீட்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் மங்களகிரியில் இருக்கக்கூடிய 150 சீட் முழுசாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அது இல்லாமல் 463 எம்பிபிஎஸ் சீட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து 15%க்கு வரும். அருணாச்சல் பிரதேசில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 50 சீட் இருக்குது. 7 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு வரும். அஸ்ஸாமில் 13 கல்லூரிகள் இருக்குது. 1550 சீட்டு, 172 சீட்டு நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வரும். பீகாரில் 13 எம்பிபிஎஸ் கல்லூரிகள் 1615 சீட்ஸோடு இருக்குது. 242 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வரும். சண்டிகரில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 150 சீட்டு, 22 எம்பிபிஎஸ் கல்லூரி, 28 எம்பிபிஎஸ் சீட்ஸ், 22 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு வரும். சத்தீஸ்கரில் 10 காலேஜஸ் இருக்குது. 1355 சீட்ஸு, 203 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் 203 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வரும். அதுக்கடுத்து தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் சீட்ஸ், ஒரு மெடிக்கல் காலேஜ், 177 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. இப்போது இங்கே ஏன் சார் அப்ராக்சிமேட்டாக 15% சீட்ஸ் போடல? இதில் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள்லாம் இருக்குது. எய்ம்ஸு ஜிப்மரில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் த சீட்ஸும் எங்கே வந்துடும்? ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு வந்துடும். ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்துடும். எல்லா ஸ்டேட்டுக்கும் எனக்கு தெரியாது எய்ம்ஸ் எங்கே இருக்குது, தப்பான டேட்டா கொடுத்துடக்கூடாது. அதனால் இதுக்கப்புறம் நான் டோட்டல் சீட்ஸ் சொல்லிடுறேன். அந்த டோட்டல் சீட்ஸில் உங்களுக்கு எய்ம்ஸும் இன்க்ளூடட். எய்ம்ஸ் தவிர, எய்ம்ஸ் ஜிப்மர் இருந்தால் 100% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்துடும். எய்ம்ஸ் தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தால் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எய்ம்ஸ் டெல்லி முதற்கொண்டு டெல்லியில் மொத்தம் 8 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 1247 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கோவாவில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, 180 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. குஜராத்தில் 23 கல்லூரிகள் இருக்குது. 4250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஹரியானாவில் 6 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 835 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசில் 7 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 770 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 1239 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் ஜம்முவும் அதில் இருக்குது, நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 805 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3450 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கேரளாவில் 12 எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் 1755 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. மத்திய பிரதேசில் 15 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் 2400 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் 32 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் 5125 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. மணிப்பூரில் 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 375 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. மேகாலயாவில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 50 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து மிசோரமில் ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ், 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. நாகாலாந்தில் ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ், 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஒரிசாவில் 12 எம்பிபிஎஸ் கல்லூரிகள், 1675 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. புதுச்சேரியில் 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் ஜிப்மர், அதில் பார்த்தீங்கன்னா 380 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. பஞ்சாபில் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 850 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ராஜஸ்தானில் 26 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 3955 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் உள்ளதுலேயே அதிகமாக 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இன்க்ளூடிங் 36 தானே சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்கே வரும். செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜான இஎஸ்ஐ கேகே நகர் உண்டு. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் மதுரை உண்டு. ஸோ 36 + 1 + 1 37 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அங்கே 5250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்குது. உள்ளதுலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவ கல்லூரிகளில் அதிகமான அரசு மருத்துவ இடங்கள் இருக்குது. எம்பிபிஎஸ் சீட்ஸ் அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே. தெலுங்கானாவில் 28 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3890 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. திரிபுராவில் ஒரு எம்பிபிஎஸ் காலேஜில் 125 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. உத்தரப்பிரதேசில் 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 4303 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது.
உத்தரகாண்டில் 5 மருத்துவக் கல்லூரிகளில் 700 MBBS சீட்ஸ் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3825 MBBS சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 386 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த 386மே ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் தாராளமாக. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு கிடையாது. கொஞ்சமாகவும் ஃபில் பண்ணலாம், அதிகமாகவும் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் அப்படின்னாலே உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்பம் அப்படின்னு அர்த்தம். விருப்பத் தேர்வு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அதை. இப்போ 55,880 அரசு மருத்துவ கல்லூரி இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில், நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அவங்களோட வெப்சைட்ல இருந்து எடுத்த டேட்டா, அஃபிஷியல் டேட்டா. ஆஸ் பர் 2023, 2024க்கு எங்கேயாவது சீட்ஸ் இடங்கள் அதிகரிச்சிருக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை. ஓகே, தமிழ்நாட்டில் உள்ளதுலேயே ஜாஸ்தியாக 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5250 MBBS சீட்ஸ் இருக்குது. அதில் 765 சீட்ஸ் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் எய்ம்ஸ் மதுரையில் 150 MBBS சீட்ஸ் டைரக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எங்கே போயிடும்? ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் போவோம். நம்ம 36+1 ESI KK நகர் இருக்கு இல்லையா, அதில் 765 இடங்கள், அப்ராக்சிமேட்டாக 765 இடங்கள் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். பட் தமிழக மாணவர்கள் 100லேருந்து 150 பேர் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸு, ஜிப்மரு, நம்ம 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட எல்லாத்துலேயும் 100, 150லேருந்து மேக்ஸிமம் 170, 180, 200 கிட்ட சேர்றதா நமக்கு வந்து டேட்டா கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளவு MBBS சீட்ஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட PDF வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.